சபைக்கு அல்லது ஆராதனைக்கு தவறாமல் வருவதன் அவசியத்தை பற்றி வேதாகமம் மிகவும் தெளிவாக கூறுகிறது. ஆவிக்குரிய வாழ்வில் பின்னடைவு ஏற்படாமல் இருக்கவும் விசுவாசத்தில் வளரவும் சபை ஐக்கியம் மிக முக்கியம். சபைக்கு சரியாக வராதவர்களுக்கு வேத ஆலோசனைகளை பற்றி இந்த காணலில் காண்போம். 1. சபையில் கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். சபைக்கு வராதவர்களுக்கு வேதம் கொடுக்கும் மிக நேரடியான எச்சரிக்கை இதுதான். மற்றவர்களை பார்த்து நாமும் சபையை விட்டு விடக்கூடாது. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எபிரேயர் 10:25. 2. கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் ஒரு அவயவம். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். ஒரு உறுப்பு சரீரத்திலிருந்து துண்டிக்கப்பட்டால் அது செயல்பட முடியாது. நீங்கள் சபைக்கு வராமல் இருப்பது சரீரத்திலிருந்து ஒரு உறுப்பு துண்டிக்கப்படுவதற்கு சமம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12:27. 3. ஆவிக்குரிய பாதுகாப்பு. தனித்து திரியும் ஆடு ஓநாய்க்கு எளிதில் இரையாகும், அதாவது பிசாசுக்கு. மந்தையோடும் மெய்ப்பனோடும் இணைந்திருப்பதே பாதுகாப்பு, அதாவது சபைக்கு. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. 4. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துதல். நாம் சபைக்கு வருவது நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களை விசுவாசத்தில் தூண்டி விடுவதற்கும் அவசியம். நாம் வராத போது ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமை தடைபடுகிறது. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. எபிரேயர் 10:24. 5. கர்த்தருடைய பிரசன்னத்தின் மகிழ்ச்சி. தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதே ஒரு விசுவாசிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உலகத்தின் இன்பங்களை விட தேவ பிரசனமே மேலானது. உமது பிரகாரங்களில் வாசம் பண்ணும் ஒரு நாள் 1000 பார்க்கிலும் நல்லது. சங்கீதம் 84:10. 6. சத்தியத்தை கேட்டு வளருதல். விசுவாசம் என்பது தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் வரும். சபைக்கு வராத போது ஆவிக்குரியவனும், அதாவது தேவனுடைய வார்த்தை கிடைக்காமல் விசுவாசம் பலவீனமடையும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17. 7. ஒருமித்து இருப்பதில் உள்ள ஆசீர்வாதம். விசுவாசிகள் ஒருமித்து கூடி வரும் பொழுது அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் என்றென்றைக்கும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 133:1-3. 8. உலகத்தோடு ஒத்து போகும் ஆபத்து. சபையோடு தொடர்பில் இல்லாதவர்கள் மிக எளிதாக உலக இச்சைகளுக்கு அடிமையாகி விடுவார்கள். சபை ஐக்கியமே நம்மை பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளும். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். 9. ஜெப ஐக்கியத்தின் வல்லமை. தனிப்பட்ட ஜெபத்தை விட சபையார் கூடி ஒருமனப்பட்டு எடுக்கும் ஜெபத்திற்கு பெரிய வல்லமை உண்டு. உங்களில் 2 பேர் பூமியிலே தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். மத்தேயு 18:19. 10. கணக்கு ஒப்புவித்தல். சபை மேய்ப்பர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். நீங்கள் சபைக்கு வராமல் போவது அவர்களுக்கு துக்கத்தையும் உங்களுக்கு பிரயோஜனமில்லாத காரியத்தையும் தரும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக
விழித்திருக்கிறவர்களாய், உங்களுக்கு மேலானவர்களாய் இருக்கிறவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். எபிரேயர் 13:17. சபைக்கு வருவது என்பது ஒரு சடங்கல்ல, அது நம் ஆவிக்குரிய உயிர் நாடி. நெருப்பில் இருக்கும் கரிக்கட்டை வெளியே விழுந்தால் அணைந்துவிடும். அது போலவே விசுவாசியும் சபை ஐக்கியத்தை விட்டால் அன்பு தழுவிப்போம். ஆகவே சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள்.